சுவையான ரப்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஹாய், ஹலோ, வணக்கம். தோசை டு பீஸா உங்களை அன்புடன் வரவேற்குது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். இந்த ரப்டி அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? ரப்டின்றது வந்து பாலை நல்லா சுண்ட விட்டு அதில் சிறிதளவே சர்க்கரை சேர்த்து அதை அப்படியே கட்டி பாகமாக எடுத்து வச்சுக்கிறது. இது நம்மளுடைய நிறைய இனிப்பு பண்டங்களுக்கு மேலே பரிமாறும் பொழுது மேலே அதை போட்டு கொடுப்போம். அப்போ வந்து அந்த பாலின் சுவையோடு அந்த இனிப்பை சேர்ப்போம். அதாவது இது ரசமலாய், மால்புவா மற்றும் ஷாஹி துக்குடா அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பண்டங்களுக்கு இந்த பால் வந்து மேலே போட்டு கொடுக்கறது. இது அருமையான இந்த சுலபங்க, ரொம்ப சுலபமாக இது செய்யலாம். வாங்க இதை அருமையாக எப்படி சீக்கிரமாக செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரப்டியை நம்ம சொன்ன மாதிரி ரொம்ப சுலபமாக சீக்கிரமாக தயார் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய குறிக்கோள். அப்படி சீக்கிரமாக தயார் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, பால், அந்த பால் மாதிரி அதே அளவுக்கான சுருக்கப்பட்ட பால் உபயோகப்படுத்துகிறோம். அதாவது இதில் வந்து சுருக்கப்பட்டு பதப்படுத்தப்பட்டு சர்க்கரையும் சேர்த்த இனிப்பான கண்டென்ஸ்டு மில்க் உபயோகப்படுத்துகிறோம். இனிப்பு இல்லாத கண்டென்ஸ்டு மில்க்கும் கிடைக்கிது. அப்படி இனிப்பு இல்லாத இந்த பாலை நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இதே அளவுக்கு அரை அளவுக்கான சர்க்கரையை நீங்கள் சேர்த்துக்க வேண்டியிருக்கும். ஆனால் நாம் வந்து அப்படியே இந்த கண்டென்ஸ்டு மில்கை சேர்த்துக்கிறோம். ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிக்கலாம். சிறிதளவு தண்ணீர் ஊற்றிக்கலாம். அடியில் நம்ம பல பதிவுகளில் கூறியிருக்கிற மாதிரி இப்படி தண்ணி அடியில் ஊற்றிட்டிங்கன்னா என்னாகும், பால் போட்ட உடனே பால் போய் அடியில் ஒட்டிக்கிறத தவிர்க்கலாம். இந்த மாதிரி பால் நம்மளுக்கு பொங்கி தயாராக ஆன உடனே இந்த கண்டென்ஸ்டு மில்க் அல்லது வற்றிய பாலை சேர்த்துக்கலாம். இப்போது நம்மளுடைய ரப்டி ஒரு 3/4 பாகம் தயாராகிடுச்சு. நல்லா பாலும் அந்த கண்டென்ஸ்டு மில்க்கும் சேர்ந்து ஒரு கட்டி பக்குவத்துக்கு வந்துடுச்சு. இப்போ சிறு தீயில வச்சுக்கோங்க. வச்சுட்டு பன்னீரை சேர்த்துக்கலாம். இப்போ சரியாக 5 நிமிஷங்கள் தான். பார்த்தீங்களா, கட்டி ஆகிடுச்சு. இது வந்து இன்னமும் இறுகும். ஆற விட்டோன்னா இன்னமும் இறுகும். அதில் இருக்கிற சர்க்கரை வந்து பொதுவாக ஆறினோன்னா இறுகும். இதுதான் அதோட தன்மை. அதனால இப்போ நம்ம இறக்கி வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா கட்டியான ரப்டி தயார். இப்போ எடுத்து ஆற வச்சிடலாம். என்ன நண்பர்களே, ரொம்ப சுலபமாகவே சீக்கிரமாக நம்ம இந்த ரப்டி தயார் பண்ணிட்டோம். பார்த்தீங்களா, இதை நிறைய இனிப்பு பதார்த்தங்களோட வச்சு நம்ம சாப்பிட்லாம். அதில் முக்கியமாக நம்ம ரசமலாய் கூட இதை சாப்பிட்லாம். இந்த ரசமலாயை எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்கா? மேலே இருக்கிற இன்ஃபர்மேஷன் கார்டு அல்லது கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இதில் எதை தட்டினீங்கனாலும் உங்களுக்கு அந்த ரசமலாய் செய்கிறதான விளக்க உரை அருமையாக கிடச்சிரும். அதை தவிர இதை மால்புவாவோட போட்டும் சாப்பிட்லாம். இந்த மால்புவா எப்படி செய்கிறது? சில நாள் காத்திருங்கள், விரைவில் வெளியிடுறோம். மால்புவா செய்முறை அதை பார்த்து இதே ரப்டி அதுலேயும் போட்டு அருமையாக சாப்பிடலாம். நீங்கள் செய்து பார்த்து உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை டு பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை டு பீஸாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் முற்றிலும் இலவசம். மற்றும் உங்களுடைய பிரிண்டபிள் ரெசிபீஸ்க்கு dosa@pizza.com விஜயம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.